ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கமே வெல்கம் பேக் டு சரண்டா தமிழ். இந்த வீடியோ நம்ம ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வெளியான படங்கள் சீரிஸ்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசாம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஐ வில் ஃபைண்ட் யூ 2026 கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னல் இந்த சீரிஸ் பார்த்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வெளியே இருக்குது. கதைன்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. அவரோட சொந்த பையனே பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு இருக்காரு. அதனால ஜெயிலில் பார்த்தீங்கன்னா தண்டனை அனுபவிச்சு வந்துட்டுருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது, அவரோட பையன் உயிரோடு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவரோட பையனை அவர் கொல்லலை. இதுக்கப்புறம் அவர் பையனை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி பழி வாங்கினாரா இல்லையான்ற மாதிரி தான் இந்த சீரிஸோட மொத்த கதையாக இருக்கும். இந்த சீரிஸில் மொத்தம் 8 எபிசோடு, ஒரு 30 to 45 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரன் டைம் இருக்கும். எபிசோட் 1 பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிஞ்ச் வாட்ச் பண்ணி 8 எபிசோடுமே முடிச்சிருவீங்க. இன்ட்ரெஸ்டிங்கும் கொண்டு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். சீரிஸுமே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வச்சு அமைச்சிருப்பாங்க, நல்லபடியாக கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் இந்த சீரிஸாக ஃபேமிலியோட பார்க்கலாம், அடல்ட் கண்டென்ட் எதுவும் கிடையாது. மார்ட்டல் காம்பேட் 2 2026 ஒரு ஆக்ஷன் ஜானரில் இந்த படம் வெளியே இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்க்க ரிலீஸ் ஆகிருக்கும் மார்ட்டல் காம்பேட் 1. அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் இந்த கேரக்டர்ஸ் பற்றின புரிதல் இருக்கும். கேமிங் ஃபேன்ஸுக்கு தெரியும் இந்த மார்ட்டல் காம்பேட் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. படத்தோட சிம்பிள் கான்செப்ட்னு பார்க்கும்போது ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அந்த டோர்னமெண்ட்டில் பூமியை சார்ந்து ஒரு சில ஃபைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. அப்புறம் இன்னொரு உலகத்தில் இருக்க ஃபைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கீழே கட்டு பண்ணணும். அவங்க அந்த மொத்த உலகத்தையுமே பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. போன படத்தில் அந்த டோர்னமெண்ட்டை காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் அந்த டோர்னமெண்ட் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. படம் முழுக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், ஸ்டோரின்றது கொஞ்சமாக தான் இருக்கும். பாய் சீரீஸில் புச்சராக ப்ளே பண்ண கார்ல் ஆர்பன் இந்த படத்தில் ஜானி கேஜாக ப்ளே பண்ணியிருப்பாரு. அவர் வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கேமிங்க்கு அக்யூரேட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். உங்களுக்கு ஆக்ஷன் மட்டும் மெயின் ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா இந்த படத்தை பாருங்கள். அண்ட் இது ஒரு R-rated மூவி தான், அடல்ட் சீன்ஸ் எதுவும் கிடையாது. பட் அந்த ரத்த தெரிக்கிற காட்சிகள் எல்லாமே படத்தில் இருக்கும். ஆர்கோ 2025 ஒரு சைஃபை அட்வென்ச்சர் ஜானல் இந்த படம் வெளியே இருக்குது. இது ஒரு அனிமேஷன் மூவி தான், 2D அனிமேஷன் மூவி தான். அதுன்னு சொல்லி பார்க்கும்போது 10 வயசு பையனான ஆர்கோ ஃப்யூச்சர்லேருந்து தவறுதலாக ப்ரெசென்ட் இருக்க உலகத்துக்கு பார்த்தினா வருவான். அந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிற உலகமே பார்த்தீங்கன்னா 2075 நடக்கிற மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. இந்த உலகத்துக்கு வந்த அவன் திருப்பி எப்படி அவனை வீட்டுக்கு போகிறான். இங்கே ஒரு சின்ன பொண்ணை சந்திப்பான். அந்த பொண்ணு கூட சேர்ந்து அந்த உலகத்தை சுற்றி பார்க்குறது, நிறைய விஷயங்களை பார்த்தா கற்றுப்பான். இன்னொரு பக்கம் இவனை பிடிக்கிறதுக்காக ஒரு சில கும்பல் ட்ரை பண்ணுவாங்க. அவங்ககிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறான்ற மாதிரி இந்த கதையை பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான், குழந்தைங்க பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை அமைச்சிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிவிடுவீங்க. பட் பியூட்டிஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க படத்தோட கதையுமே சரி, அந்த அனிமேஷனுமே சரி. படம் பார்க்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் பார்த்தோன்னா இருக்கும். நம்ம சின்ன வயசில் ஐடி கார்ட்டூன் ஷோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த அனிமேஷன் மாதிரி தான் இதையும் பார்த்தோன்னா எடுத்திருப்பாங்க. அது பார்க்கவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் இந்த படம் ஆஸ்கரில் பார்த்தோன்னா நாமினேஷன் ஆகியிருக்கு. அவார்ட் வின் பண்ணலை, பட் நாமினேஷன் ஆகியிருக்கு. அதனால இந்த படத்துக்கு ரெக்கக்னிஷன் கிடச்சி நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபேமிலியோட இந்த படத்தை செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஹஸ்பண்ட்ஸ் இன் ஆக்ஷன் 2026 ஒரு காமெடி ஜானரில் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வெளியாக இருக்குது. ஒரு கொரியன் மூவி தான் இது. படத்தோட கதாநாயகி அவங்களோட பொண்ணையும் பார்த்தோன்னா ஒரு கும்பல் கடத்திட்டு போயிடறாங்க. இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து இவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எப்படி காப்பாற்றுறாங்க. ஹஸ்பண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது கரண்ட் ஹஸ்பண்ட் அப்புறம் எக்ஸ் ஹஸ்பண்ட் 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எப்படி அவங்களோட பொண்ணையும் அவங்களோட ஒய்ஃபையும் காப்பாற்றுறாங்கன்றதாங்க இந்த படத்தோட கதையே. நல்ல காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு கொரியன் மூவி. இந்த படம் பார்க்கும்போது தமிழ் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் பார்த்தோன்னா இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு குடோன் இல்லை ஒரு பின்னி மில் நடக்கிற மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அமைச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதையுமே இருக்கும். கடைசியில் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அந்த தமிழ் படம் பார்க்குற ஃபீலிங்கே இருக்கும். ஒரு சில இடங்களில் காமெடிஸ் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்கும். அண்ட் இது ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி தான், ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிவிடுவீங்க. பட் இருந்தாலும் ஒரு டைம் பாஸான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியே இந்த படம் அமைஞ்சிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் கூட இருக்குது. தமிழ் டப்பிங்குமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடல்ட் கண்டென்ட் பெருசாக எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு லிப்லா சீக்வன்ஸ் இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். யுவர் ஃபால்ட் லண்டன் 2026 ஒரு ரொமான்ஸ் ஜானரில் இந்த படம் வெளியே இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு. இதுக்கு முன்னாடி யுவர் ஃபால்ட்டுன்னு சொல்லி ஒரு ஃப்ரான்ச்சைஸில் 3 படம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. யுவர் ஃபால்ட், அவர் ஃபால்ட்டு, ஆமாம் எங்கள் தப்புதான்ற மாதிரி இந்த படத்தை பார்த்தது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஃப்ரான்ச்சைஸை ரீபூட் பண்ணி இப்போ லண்டன்ற வார்த்தை மட்டும் சேர்த்துருக்காங்க. இப்போ இது 2வது படம் யுவர் ஃபால்ட் லண்டன். கண்டிப்பாக இன்னொரு படமும் வரும். ஸோ 3 படம் வந்து ட்ரையாலஜியாக முடிக்க பார்ப்பாங்க. ஸ்டோரி பற்றி நான் பெருசாக பேச விரும்பலை. நிறைய பேருக்கு தெரியும் அந்த ஒரு 18+ ஒரு கண்டென்ட் தான். அந்த ரொமான்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும், அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன 5 படங்கள் நீங்கள் எந்த படம்லாம் பார்த்துருக்கீங்க, எந்த படம்லாம் பார்க்க போகிறீங்க கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். உங்களை இதே போல் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் டட்டா பாபாய். See you.